ரங்க புரவிகாரா ஸ்ரீரங்க புரவிகாரா ஜய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க புரவிகாரா ஜய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க புரவிகாரா ஜய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க புரவிகாரா அங்கஜ ஜனக தேவகங்கஜ ஜனக தேவபிருந்தாவன சாரங்கேந்திரவரதரமாந்த ரங்க அங்கஜ ஜனக தேவபிருந்தாவன சாரங்கேந்திரவரதரமாந்த ரங்க ಶ್ಯಾಮಳಾಂಗ ವಿಹಂಗ ತುರಂಗ ಸದಯ ಪಾಂಗ ಸತ್ಸಂಗರಂಗ ಪುರವಿಹಾರ ಶ್ಯಾಮಳಾಂಗ ವಿಹಂಗ ತುರಂಗ ಸದಯ ಪಾಂಗ ಸತ್ಸಂಗರಂಗ ಪುರವಿಹಾರ ಜಯ ಕೋದಂಡ ರಾಮಾವತಾರ ರಘುವೀರ ಶ್ರೀರಂಗ ಪುರವಿಹಾರ ಪಂಕಜಾತ ಕುಲ ಜಲನಿಧಿ ಸೋಮ ಪಂಕಜಾತ ಕುಲ ಜಲನಿಧಿ ಸೋಮಾವರ ಪಂಕಜ ಮುಖ ಪಟ್ಟಾಭಿರಾಮ ಪಂಕಜಾತ ಕುಲ ಜಲನಿಧಿ ಸೋಮಾವರ ಪಂಕಜ ಮುಖ ಪಟ್ಟಾಭಿರಾಮ ಪದ ಪಂಕಜ ಜಿತ ಕಾಮ ರಘು ರಾಮ ಪದ ಪಂಕಜ ಜಿತ ಕಾಮ ರಘು ರಾಮ ಮಾರ್ಗಗತ ಸೀತಾವರವೇಶ ಶೇಷಾಂಕ ಶಯನ ಭಕ್ತ ಸಂತೋಷ ಏಣಾಂಕರವಿ ನಯನ ಮೃದುತರ ಭಾಷಯ ಕಳಂಕ ದರ್ಪಣ ಕಪೋಲ ವಿಶೇಷ
राज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम अनन्य शरणः शरणं प्रपद्ये. 30 பாசுரங்கள், 30மே ரொம்ப அழகான தேனில் என்னமோ தோச்சு எடுத்த மாதிரி இருக்குது வார்த்தைகள்லாம். அதில் 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகின்றாள் ஆண்டாள். இன்றைய பாசுரம் 11ஆம் பாசுரம். நாள்கள்லேயே சிறந்தது ஏகாதசின்னு சொல்லுவா. 11 ஏகாதசி, இதுவும் 11. கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. என்ன அழகான வார்த்தை. யாரை எழுப்புற ஆண்டாள்னு கேட்டால் ஒரு அப்பாவின் பெண். அந்த அப்பா எப்பேற்பட்டவர்? கற்று கரவை கனங்கள் பல கறந்து, அதாவது மாடு பால் சுரக்கும் அந்த கறவை இனம். அங்கே
பால் சுரக்கணும்னா அந்த கண்ணுக்குட்டி அந்த முளைக்கிட்ட கொண்டு வச்சாதால் கறக்கும். ஆனால் இங்கே ஆண்டாள் சொல்கிற வார்த்தை கற்றுக்கறவை கனங்கள் பல கறந்து. கற்றுக்கறவை அப்படின்னா அந்த மாட்டு வயத்துக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டி, அதாவது இன்னும் அது ஃபீட்டஸாக இருக்குது, வெளியில் ஒரு கண்ணுக்குட்டி, அப்போ பால் சுரக்கிறதான். கற்றுக்கறவை கனங்கள், அது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, செல்வ செழிப்போனும் நிறைய இருக்குது. கற்றுக்கறவை கனங்கள் பல கறந்து. யார் பண்ணுறா? ஒருத்தர் கறக்கிறார். என்ன, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நாயகன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஒருவன் தானே. கற்றுக்கறவை கனங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும். இவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. யாராவது கிருஷ்ணனை பற்றி தப்பு சொன்ன இடத்துலையே போய் உதைப்பர். அதனால் குத்தமுன்னில்லாத கோவலர். ஆனால் அவர் தப்பு எதுவும் பண்ணவர் இல்லை. அப்பேற்பட்டவரின் பொற்கொடியே கல்பகவல்லியே கனகவல்லியே அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். புற்றரவல்குல் புனமையிலே போதராய். அதாவது ஒரு புற்றிலிருந்து பாம்பு வெளில வரும். வெளில வந்து தானே அதனுடைய இடம் புற்று. வரும்போதே பனாமண்டலங்களை விரித்து வரும். அதுதான் அதற்கு பெருமை. அப்பேற்பட்ட முளைத்தடங்களோடு கூடியவளேன்னு சொல்கிறா. அப்பேற்பட்டவளே, அதுவும் அந்த மயில் ஆடுறது பாருங்கோ. அப்போ ஆடும்போது அந்த தோகையை விரித்து ஆடினா எத்துணை ஒரு சந்தோஷம். அப்பேற்பட்ட அழகோடு கூடியவளே, அவளோட முடி கூந்தல் அப்படி இருக்கான். புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. சரி, உன்னை எழுப்பணுங்கிறதுக்காக சுற்றத்து தோழிமார், இந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து முகில்வண்ணன் பேர்பாட. சாதாரணப்பட்டவன் அல்ல, முகில்வண்ணன், ஷியாமளன், மேகஷியாமளன், அவனின் பேர்பாட. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி அப்படின்னு சொல்கிறா. இன்னமும் நீ ஆடாமல் அசங்காமல் உட்காந்துட்டு இருக்கியே, இது நல்லதான்னு கேட்குற ஆண்டாள். இதில் ஒரு விசேஷம் ரொம்ப அழகாக இந்த பெண்ணை சொல்லும்போது ஒரு பாம்பை உவமை காட்டுறா ஆண்டாள். இதற்கு காரணம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு சுக்திக்கும் அர்த்தங்கள் பல ஆச்சே. இதற்கு பெருக்காரணை சக்கரவர்த்தியார்ச்சா சுவாமின்னு மகாவித்வான் எழுதியிருந்தார். மகாவித்வான் அவர் ஒரு சுலபமான ஒரு அர்த்தம் சொல்கிறார். புராணங்கள்லேருந்து ஒரு அர்த்தம் சொல்கிறார். அதாவது கௌரவர்களும் பாண்டவர்களும் போரிட வேண்டும் என்று தீர்மானித்தனர். சரி, சமமாக ஒரு பூமி எடுக்கலாம். உன் இடமும் வேண்டாம் என் இடமும் வேண்டான்னு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேங்கிற இடத்தை தேர்ந்தெடுத்தா. அந்த இடத்துல கௌரவாளும் பாண்டவாளும் வந்து சண்டை போட போகிறா. இந்த குருக்ஷேத்திர பூமி தான் ஒரு காலத்தில் ஸ்யமந்த பஞ்சகம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். இந்த ஸ்யமந்த பஞ்சகம்ங்கிற க்ஷேத்திரம் என்னன்னு கேட்டால் பரசுராமர் இருந்தார். அவரின் திருத்தகப்பனார் ஜமதக்னி. ஜமதக்னி மகரிஷியை கொன்றுவிட்டார் கார்த்தியவீர்யார்ஜுனன். ஓஹோ, ஒரு க்ஷத்ரியன் கொன்றுவிட்டான், காரணமே இல்லாமல் கொன்றானே, இது தகாதே என்பதற்காக பரசுராமர் என்ன பண்ணார்? கார்த்தியவீர்யார்ஜுனனை கொன்று முடிப்பேன்னு சொல்லியிருந்தாலாவது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் என்ன சொல்லிவிட்டார்? 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை வதிப்பேன், கொல்லுவேன் எல்லாம் சொல்லிட்டார். கிளம்பினார், எல்லாரையும் கொன்று முடிச்சார். வந்த ரத்தத்தால் 5 குழிகள் வெட்டினார். ஸ்யமந்த பஞ்சகம்ங்கிற க்ஷேத்திரம். அந்த இடத்துக்கு போய் சென்றார். ரொம்ப வருத்தப்பட்டார். பண்ணிட்டோம், கோவத்தில் பண்ணிட்டோம், ஆனால் பண்ணது தப்பு தானே, பிராயஷ்சித்தம் தேட வேண்டாவோ என்பதற்காக தான் பெற்ற செல்வங்களை எல்லாம், தான் பெற்ற நிதியை எல்லாம் தாரை வார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரிஷியை தேர்ந்தெடுத்தார். அந்த ரிஷியும் வந்துட்டார். அவருக்கு என்ன பயம்னா, இந்த பாவப்பட்ட பணம், பாவப்பட்ட தனம், பாவப்பட்ட நிதி எனக்கு தேவையான அவர் கவலை. பரசுராமர்கிட்ட சொன்னார், 21 தலைமுறை எடுத்தா 22வது இவர்தாயிடும். அதனால் ஒரு பயம். அது என்ன பண்ணலான்னு பார்த்தார் அந்த ரிஷி. அந்த ரிஷி என்ன சொன்னார்? பரசுராமா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தனம் நிதி கொடுக்க போற, குளிச்சுட்டு வந்து கொடுக்கறது தானே தர்மம், நீ குளிச்சுட்டு வான்னு சொன்னார். சரி, குளிச்சுட்டு வரத்துக்குள்ள நம்ம எப்படி இந்த ஊரை விட்டு கிளம்பி போகலாம்னு நினைச்சுட்டு இருந்தார் அந்த ரிஷி. அப்படி நினைக்கும் போது ஒரு புற்றுக்குள்ள ஒரு பெண் பாம்பு. அந்த பெண் பாம்பு அழகாக வெளில வந்து அதனுடைய பனாமண்டலத்தை விரித்தது. இதை பார்த்துட்டே இருக்கார் ரிஷி. இன்னொரு ஆண் பாம்பு. அந்த ஆண் பாம்பு இந்த பாம்பு புற்றுக்குள் நுழைந்து அந்த பெண் பாம்போடு ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்று நினைத்தது. ஆஹா, இப்படி நினைக்கிறதேன்னு இவர் நினைச்சுட்டு இருக்கார். பொதுவாக இந்த மிருக ஜாதியிலும் பாம்பு ஜாதியிலும் நம்ம என்ன நினைப்போம்னா, அவளுக்கு தர்மம் கிடையாது, ஆரோடு வேணாலும் உறவு வச்சுக்கலாம்னு நினைப்போம். இப்போது அந்த ஆண் பாம்பு புற்றுக்குள் சென்றது. சென்ற மறுக்கணமே துண்டா போயிடுத்து அந்த ஆண் பாம்பு. இதை பார்த்து அந்த பெண் பாம்பு சொல்லித்தான், நான் இன்னொருவனின் பத்னி, என்னை தேடி வந்த, நான் உன்னை ஒன்றும் சொல்லலை,
நான் ஒன்றும் பண்ணலை, நீ பண்ண தப்பு, இந்த க்ஷேத்திரத்தின் பெருமை, இந்த க்ஷேத்திரத்தின் மகிமை உன்னை தண்டித்ததுன்னு சொன்னாராம். அதை பார்த்த ரிஷி நினைச்சாராம், இவர் இந்த சியமந்த பஞ்சகம்ங்கிற க்ஷேத்திரத்தில் தானே தானம் கொடுக்க போகிறார், அப்படின்னா அது எப்பேற்பட்ட நிதியாக இருந்தாலும் நல்ல நிதி ஆகிவிடும்னு சமத்தா பரசுராமர் குளிச்சுட்டு வந்தவுடனே தானத்தை வாங்கினுட்டார். எதுக்கு சொல்ல வந்த, அந்த இடத்துல பாம்பின் உதாரணத்தை எடுக்கிற ஆண்டாள். அதாவது புற்றரவல்குல் புனமையிலே போதராய், புற்றரவு, அந்த புற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அரவு மாதிரி இருக்கும் உன் முளைத்தடங்கள்னு எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், அந்த பெண் அப்பேற்பட்ட பாதிவிரத்தியத்தோடு கூடியவள், கணவனை என்றளவும் தெய்வமாக கருதக்கூடியவள், மற்றொருவரை பற்றி நினைக்காதவள் என்பதற்காக ரொம்ப அழகாக இந்த அர்த்தம் சொல்கிறா. மேலே மயில்னு ஒரு வார்த்தை சொல்கிறா ஆண்டாள். இந்த மயில்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன? பொதுவாக இந்த உலகத்தில் 3 தத்துவங்கள். ஒன்று அச்சேதனம், ஞானம் இல்லாதவைகள். மற்றொன்று சேத்தனம், ஞானமோடு கூடியவைகள். நம்மளாம் ஞானம் இருக்கோ இல்லையோ ஒத்துணுள்ளா நமக்கு ஞானம் இருக்குன்னு சேத்தனம். அதுகளுக்கெல்லாம் அச்சேதனம், ஞானம் இல்லை வஸ்துக்கள். இந்த ஞானம் இல்லாத வஸ்துக்களான அச்சேதனங்களையும் ஞானத்தோடு கூடிய ஜீவாத்மாவையும் சேத்தனத்தையும் தன் சரீரமாக கொண்டிருக்கிறான் பெருமாள். அவன்தான் 3வது தத்துவம், ஈஸ்வர தத்துவம், நாராயண தத்துவம். இப்போ நாராயணனுக்கு சரீரம், அச்சேதனம், சேத்தனம். இப்போ அவர் என்ன பண்ணுவார், சிருஷ்டிக்கும் போது அதையே விரிப்பர், இதே சம்ஹரிக்கும் போது அதையே கண்ட்ராக்ஷன் மாதிரி உள்ளே கொண்டு நிறுத்திடுவார். அதாவது அழிக்க மாட்டார், உள்ள அப்படியே சூக்ஷ்ம திசை ஸ்தூல திசைன்னு பேர். எப்படி என்றால், ஒரு மயிலின் அந்த தோகை இருக்கு பாருங்கோ, அது வேணுங்கச்சு இப்படி விரியும், வேண்டாங்கச்சு இப்படி தானே போய் அஸ்தமிக்கும். அந்த மாதிரி இப்போ பிராட்டி என்பாளாம், அவளின் சந்தோஷத்துக்காக பெருமாள் என்ற ஆண்மையில் தோகை விரிச்சு ஆடுறாராம். அதுதான் சிருஷ்டியா. அவரே பிராட்டி வேண்டான்னு நினச்சுட்டான்னா அதையே தோகை அடக்கிக்கிறாராம். அதுதான் சம்ஹாரமா. இந்த நாள புற்றரவல்குல் புனமையிலேன்னு ஒரு வார்த்தையை சொன்னா. அதுக்காக இந்த அர்த்தம். அநேகார்த்தங்கள் இந்த பாசுரங்களுக்கு உண்டு. ஆனால் 11வது பாசுரத்தில் நாம் பார்த்த அர்த்தம் அற்புதமான ஒரு திருத்தகப்பனார், அவரின் பெண் பிள்ளை, செல்வமிக்க பெண் பிள்ளை, அந்த அப்பேற்பட்ட குற்றமொன்றில்லாத கோவலரின் பெண் பிள்ளை, அழகான பொற்கொடியான பெண் பிள்ளையை எழுப்புவதாக அமைந்தது இந்த பாசுரம். சரி, இந்த பெண்ணை இப்போ எழுப்பினா அடுத்த வீட்டு பெண்ணை எழுப்ப வேண்டாவோ? ஆனால் அடுத்த வீட்டு பெண்ணுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்துன்னு இருக்கணுமே. பார்க்கலாம் என்ன அர்த்தங்கிறத நாளைக்கு. நன்றி. Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya.
திருவெம்பாவையின் 11வது திருப்பாட்டு மொய்யார் தடம்பொய்கை புக்கு என்று தொடங்குகிற நீண்ட பல சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற மிக அற்புதமான பாடல். திருவண்ணாமலை திருத்தலத்தின் கண் கோயில் கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக எழுந்தருளியிருந்து உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவனாக அருள் பாலித்து வருகிற பெருமானினுடைய திருவருளை நாட்காலை நேரத்தில் சென்று மார்கழி மாதத்தில் அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கிற குளத்தில் இளம் பெண்கள் நீராடி பெருமானுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைப்பது போன்ற அற்புதமான பாட்டாக இந்த 11வது பாட்டு இன்றைக்கு மலர்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. விளையாட்டாக பேசிக்கொண்டு வந்து ஒருவரை ஒருவர் கேலியும் கிண்டலும் செய்து மகிழ்ந்து குளக்கரைக்கு அவர்கள் வந்து சேர்ந்து விடுகிறார்களாம். சில இடங்களிலே குளம் என்று காட்டுகிறார், சில இடங்களிலே பொய்கை என்று காட்டுகிறார், சில இடங்களிலே மடு என்று காட்டுவதன் மூலமாக நீராட வருகிற மகளிர்களுடைய கூட்டம் ஒன்றல்ல, பல கூட்டங்களில் பெண்கள் இணைந்து தனித்தனியாக காலையில் வந்து நீராடுகிறார்கள் என்பதை பாடலினுடைய போக்கில் நம்மாலே பெருமக்களே தீர்மானிக்க முடிகிறது. குளத்துக்கரையில் வந்து நின்ற பெண்கள் முன்னெல்லாம் நன்றாக வேடிக்கையாக பேசிக்கொண்டு வந்தவர்கள் மார்கழியினுடைய குளிர் காரணமாக குளத்தின் அருகில் நெருங்கியவுடன் இறங்குவதற்கு பயப்படுகிறார்களாம். எப்பொழுதுமே குளிர் நீங்க வேண்டும் என்று கருதினால் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீர்நிலையின் கண்ணே இறங்கினால் மேலும் குளிர் அதிகரிக்கும். அதற்காக சட்டென்று ஓடிப்போய் நீர்நிலையின் கண்ணே மார்கழியில் பாய்ந்து விடுவது என்பது அவர்களுடைய மரபாக இருந்திருக்கிறது. பொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன, அந்த முகேர் என்கிற ஒலிக்குறிப்பின் மூலமாக திடீரென்று அவர்கள் குதிக்கிற நேரத்தில் எழுந்த ஓசை ஒலியை கூட மாணிக்கவாசகப் பெருமான் அழகாக பதிவு செய்து காட்டுகிறார். எப்படிப்பட்ட பொய்கை! தாமரை பூக்கள் மண்டி கிடக்கிற அருமையான அந்த பொய்கையில் கீழ்வானத்தில் இன்னும் கூட சூரியன் எழுந்தருளி வாராத நேரத்தில் மலர்ந்தும் மலராமலும் இருக்கிற தாமரை பூக்களில் உள்ளீடாக இருக்கிற தேனை உண்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்து வண்டுகள் அமர்ந்திருக்கின்றனவாம். இந்த பெண்கள் போய் திடீரென்று அந்த குளத்தில் குதித்தவுடன் நடுநடுங்கி போன வண்டுகள் திடீரென்று ரீங்காரமிட்டு கொண்டு மேலே எழுகிறதாம். நன்றான அழகான வரிகளின் மூலமாக ஒரு காட்சி சித்திரத்தை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு மாணிக்கவாசகர் கொண்டு வருவது நமக்கு தெரிகிறது. பொய்யார் தடம்பொய்கை புக்கு எப்படி முகேர் என்ன புக்கு தண்ணீரிலே புகுந்து விட்டதற்கு பிறகு உரிமையுடையவர்களாக இருக்கிற பெண்கள் சுற்றிலும் சகோதரிகளே இருக்கிறார்கள். ஆண்கள் யாரும் அங்கே இல்லை என்று தெரிந்ததும் அவர்களுடைய மகிழ்ச்சி அளவு மேலே போகிறது. 2 கைகளையும் அகல விரித்து அப்படி விரித்து நீராடுவது பெண்மைக்கு பழக்கமில்லை என்றாலும் தனியிடம் இன்னும் விடியாதிருக்கிற புலர்காலை என்பதனால் கையால் குடைந்து 2 கைகளையும் அகல விரித்து கொண்டு மூழ்குகிற நேரத்தில் தண்ணீரை குடைந்தெடுப்பது போல அவர்கள் நீராடுகிற காட்சி தெரிகிறதாம். கையால் குடைந்து அப்படி குடைகிற நேரத்திலெல்லாம் வெற்று சொற்கள் பேசாது உன் கழல் பாடி, இறைவா அண்ணாமலையிலே எழுந்தருளியிருக்கிற பெருமானே, உன்னுடைய ஒப்பற்றதாகிய திருவடிகளை நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நாங்கள் நீராடுகிற நேரத்தில் கூட நின்னுடைய திருவடி பெருமையைத்தானே சொல்லிக்கொண்டு பெருமானே ஆடுகிறோம் என்று பத்திமை மிக்க மரபிலே வந்த அந்த பெண்கள் சொல்கிறார்கள். கையால் குடைந்து உன் கடல் பாடி, அதற்கு மேல் ஐயா எங்களுக்கு தலைவனாக இருக்கிற பெருமானே வழியடியோம் வாழ்ந்தோம் காண். காலகாலமாக என்னுடைய தந்தைக்கு தந்தை அவனுக்கு தந்தை என்று வாழையடி வாழையென நின்னுடைய திருவடிகளை போற்றி வாழ்கிற மரபில் வந்திருக்கிற நாங்கள் இன்றைக்கு நீராடி உன் திருவருளை பெற்று வாழ்ந்தோம் பார் என்று மனமகிழ்ச்சியோடு ஐயா வாழ்ந்தோம் காண், நாங்கள் வாழ்வு பெற்று மகிழ்ந்திருக்கிறோம், நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு வாழ்ந்தோம் காண். இதுவரையிலும் அவர்கள் பேசிய பேச்சு
எப்போதுமே இத்தகைய பாடல்களில் மாணிக்கவாசகப் பெருமான் எதை சொல்ல வருகிறார் என்பதை தேடுவதுதான் இந்த புலர்காலை நேரத்தில் நம்முடைய அடிப்படையான நோக்கமாக இருக்க வேண்டும். விளையாட்டு ஒரு ஏதீடு, அதன் உள்ளே கொண்டு வந்து சைவ பெருமிதத்தை, சிவனினுடைய ஒப்பற்ற அருட்கருணையை சொல்ல வேணும்னு கருதியவர் அந்த பெண்களிலேயே கொஞ்சம் மூத்திருக்கிற உலகியல் தெரிந்த ஆன்மீகத்திலே தோய்ந்த பெண்ணுறுத்தி அவனுடைய புகழை பாடத் தொடங்குகிறாளாம். ஆரடல் போல் செய்யா, மிக கொழுந்துவிட்டு எரிகிற செக்கச்சவேர் என்றிருப்பதாகிய நெருப்பினுடைய ஜுவாலையைப் போல் செக்கச் சிவந்திருக்கிற திருமேனியை உடையவனி. தேவாரம் திருவாசகமெல்லாம் சிவபெருமானை செம்மேனி எம்மான் என்று சொல்லிக் காட்டும். அவன் சிவந்த நிறம் படைத்திருக்கிற திருமேனிக்கு சொந்தக்காரன். அது எப்படி இருக்கிறதாம்? ஆறு அழல் போல் செய்யா, நன்றாக கொழுந்துவிட்டு எரிவதாகிய ஜுவாலையைப் போல் சிவந்த நிறமுடையவனாக இருக்கிற பெருமானி வெந்நீராடி, வெள்ளை நிறமுடையதாக இருக்கிற திருநீற்றின் கண்ணே குளித்தெழுந்தான் போல உடம்பெல்லாம் திருநீறு சன்னித்த மேனியனாக எங்கள் பெருமான் இருக்கிறான். வெந்நீராடி செல்வா, எல்லா செல்வங்களுக்கும் தலைவனாக இருக்கிறவன், சென்றடையாத திருவுடையானை என்று அவனை பாராட்டி சொல்லுவார்கள் நம்முடைய தேவார ஆசிரியர்கள். எந்த செல்வமும் அவனை சென்று அடைந்ததில்லை, அவனிடம் இருக்கிற செல்வம்தான் மற்றவர்களை சென்று அடைந்தது. சேர்ந்து அறியா கையான் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். நாமெல்லாம் மற்றவர்களுக்கு முன்னே போய் ஒரு பொருளை பெறுவதற்காக கூப்பி வணங்குகிற கையை ஒன்றாக இணைத்து கையேந்தி நிற்பதுண்டு. ஆனால் எங்கள் பெருமான் யாருக்கு முன்னேயும் போய் கைகளை இணைத்து ஒன்றை ஏந்தியதில்லை என்பதை மாணிக்கவாசகர் சேர்ந்து அறியா கையான் என்று வேறிடத்திலே சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட பெருமான் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துவதற்காக செய்யா, வெந்நீராடி செல்வா, சிறுமருங்குல் மையார் தடங்கை தடங்கண் மடந்தை மடவாளா. பக்கத்திலே எழுந்தருளி இருக்கிறாளே, சின்னஞ்சிறு பெண் போலே அமைந்திருக்கிறவளாகிய உண்ணாமுலை தாய், அவளுடைய மெல்லிய இடைகள் இந்த பெண்களுக்கு நினைவிலே வருகிறதாம். எப்படி? ஆரழல் போல் செய்யா, வெந்நீராடி செல்வா, சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா. அவளோடு அவன் இருக்கிறான் என்று சொல்வதில்தான் அவனுடைய திருவருள் வெளிப்படுவது என்பது சைவ சம்பிரதாயம் என்கிற காரணத்தால் அம்மையோடு எழுந்தருளி இருக்கிறவனாகிய பெருமானி, ஐயா, நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் எத்தனை பேரை, எத்தனை தலைமுறையில் எப்படியெல்லாம் நீ ஆட்கொண்டு அருளி இருக்கிறாய் என்கிற அந்த வரலாறுகளெல்லாம் எங்கள் பெரியவர்கள் மூலமாக எங்கள் நெஞ்சத்தடத்திற்கு வந்திருக்கிறது. ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள், உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். நீ விளையாடிக்கொண்டே போகிறாய். சில பேர் அந்த விளையாட்டில் அழிந்து போய்விடுகிறார்கள், சில பேர் அந்த விளையாட்டில் சராசரியாக இருக்கிறார்கள், சில பேர் அந்த விளையாட்டில் உயர்ந்து போகிறார்கள். நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள், உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம். எப்படியெல்லாம் நின்னுடைய திருவருளை ஏதீடாக கொண்டு உயரலாம் என்கிற திறம் தெரிந்து நாங்களும் நீராடி நின் திருநாமம் சொன்னால் உய்தி பெறலாம் இப்பிறப்பில் என்பதை அறிந்து மகிழ்ந்து இன்றைக்கு நாங்கள் மேலெழுந்திருக்கிறோம். இந்த திருவருள் வாய்ப்பு எங்களுக்கு வாய்த்திருக்கிறது என்பதை சொல்ல அருளும் விளையாட்டில் உய்வார்கள், உய்யும் வகையெல்லாம் உய்ந்து எழுந்தோம். கடைசியில் வேண்டுகோள் வைக்கிறார்கள். உன்னை நம்பி உன் திருவடிகளின் கண்ணே பத்திமை வைத்து நீர் தடம் போலே இருக்கிற கருணை பெருவெள்ளமாக இருக்கிற அந்த அழகான குளத்தை உன்னுடைய திருவடியின் கண்ணே நீராடுவது போல் கருதி நாங்கள் ஆடினோம். எத்தனையோ விளையாட்டை விளையாண்டாய், பல பேர் உய்ந்து ஒழிந்தார்கள். நாங்கள் சிறு பெண்கள், எங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உண்டு. என்ன? எங்களை எய்யாமல் காப்பாய், எமக்கு ஏலோர் எம்பாவாய். எய்யாமல் என்றால் நாங்கள் எய்த்து விடாமல், இழைத்து விடாமல் எங்களை இந்த பிறவியிலே காத்தருளுகிற கருணைக் கடவுளாக என்றென்றும் இருந்து நீங்கள் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நீர்நிலையில் குளித்து அவனுடைய அற்புதமான திருமேனி பொலிவழகை சொல்லிக்காட்டி அவன் விளையாட்டு அழகையெல்லாம் சொல்லி அதிலே மனிதகுலம் உய்ந்து ஒழிந்த திறமெடுத்துச் சொல்லி, ஐயா, அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் எங்களை காத்து கருணை பாலிக்க வேண்டும் என்று வைக்கிற அருமையான விண்ணப்பமாக இந்த அற்புதமான பொய்யார் தடம்பொய்கை புக்கு என்று தொடங்குகிற இனிய பாடல் புலர்காலை நேரத்தில் அளப்பரிய சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு
கொண்டு வந்து நம்மை மகிழ்விக்கிறது. திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சொரிய ஆரம்பிக்கிறது. அவ வீடு எப்படி இருக்கான், அந்த மண்ணும் பாலும் கலந்து ஷேர் ஆகிடுறதான். அப்பேற்பட்ட ஷேர் எப்பேற்பட்ட ஒரு ரிச் ஷேராக இருக்கும் பாருங்க. அதனால் ஷேரார்க்கும் நற்செல்வம் தங்காய், அப்பேற்பட்ட வீட்டின் சொந்தக்காரன், அப்பேற்பட்ட காவலாளியின் தங்கையே நற்செல்வம் தங்காய். நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா உன் வீட்டுக்கு? பனித்தலை விழ, அப்படியே பனி கூட்டங்கள் எங்கள் தலை மேலே விழும் போல இருக்கு, குளிரில் நடுங்கின்னு இருக்கோம். பனித்தலை விழ நின்வாசற் கடை பற்றி, உன் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். மேலே சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு சொல்றா. ரொம்ப அழகான ஒரு பனிரெண்டாவது அற்புதமான திருப்பாட்டு ஆர்த்த பிறவி துயர்கெட என்று தொடங்குகிற மிகச்சிறந்த சிந்தனைகள் பலவற்றை உள்ளடக்கிய அருமையான பாட்டு. சிவபெருமானுடைய சிறப்பெடுத்து சொல்லி தொடங்குகிற இந்த அருமையான பாட்டில் முன்னரே நீராடி கரையேறியவர்களாக இருக்கிற பெண்கள் குளிப்பதற்காக வந்திருக்கிற இளமகளிர்களை பார்த்து அவர்களை நீராடுவதற்கு ஆற்றுப்படுத்துவது போலே வளர்ந்து நிறைவாக அவர்கள் எப்படி நீராடினார்கள் என்கிற அழகான அந்த நீராடுகிற எழிலை சொல்லி இந்த பாட்டை மாணிக்கவாசகப் பெருமான் முடித்து காட்டுகிறார்.